ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணும்னு வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நானே வீட்டிலே செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடாயை வச்சோன்னே எண்ணெயை ஊற்றிக்கணும். காஞ்ச பிறகு கடுகு லைட்டாக போட்டுக்கணும். தூள் போட வேணாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு இதாட்டம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கலைன்னா உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்படி பொன்னிறமாக வந்த பிறகு கறி போட்டுக்கலாம். கோழிக்கறி போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்ட பிறகு நல்லா கிளறணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற தண்ணெல்லாம் நல்லா இழுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பொடி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் லைட்டாக. ஆனால் சிக்கன் மசாலா தூள், வறுக்கல் தூள், குழம்பு தூள் எதுவுமே போடல. வீட்டில் அடித்து மசாலா போட்டு அடித்த பொடியை போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம். அவ்வளோதான்.